காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாலும், வாக்கு தத்தம் தாமதங்களானாலும், வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாலும், வாக்கு தத்தம் தாமதங்களானாலும், வானம் பூமி ஒளிந்தாலும் வார்த்தை மாறாதே. உன்னில் துவங்கிய நற்கிரியை நிறைவாய் முடிப்பாரே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. முயற்சியெல்லாம் தோல்வியாக முடிந்தாலும், இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும், முயற்சியெல்லாம் தோல்வியாக இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும், காலை வந்ததால் சந்தோஷம் உன்னை நிரப்பிடுமே. கனவுகள் எல்லாம் நிறைவேற்றி இயேசு மகிழச் செய்வாரே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நிறைவேற்றக்கூடிய காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சில பேரை பார்த்து இப்படியாக சொல்லுவாங்கல்ல, அதிர்ஷ்ட காத்து அவனுக்கு வீச ஆரம்பிச்சிருச்சு. நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு அதிர்ஷ்ட காத்து வீச ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாளில் பேதுருவுக்கு அதிர்ஷ்ட காத்து அவன் பக்கம் வீச ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்? எப்படி அதை சொல்லலாம்? இயேசு கிறிஸ்து அவன் படகுல வந்து உட்கார்ந்துட்டாரு. அந்த கடற்கரையில் எத்தனையோ படகு இருந்திருக்கு. ஆமாம், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான படகு கூட இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் படகுல வந்து உட்கார்ந்துட்டாரு. அவனுக்கு அதிர்ஷ்டம் வந்துடுச்சு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவன் படகுல வந்து உட்கார்ந்துட்டாரு. அவனுடைய எல்லா குறைவுகளும் கண்ணீர்களும் மாற ஆரம்பிச்சிருச்சு. அவரால் நம்பவே முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆழத்துல போய் வலைய வீசு, உன் குறைவெல்லாம் நிறைவா மாறும். அவர் சொல்றாரு, எப்படி ஆண்டவரே நடக்கும்? இரவுல போனா தானே மீன் கிடைக்கும், பகல்ல எப்படி மீன் கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆசீர்வாதம் துவங்கிருச்சுப்பா, நீ போ, வலைய வீசு, கர்த்தர் உன் குறைவெல்லாம் நிறைவா மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவனுடைய அற்புதத்தின் துவக்கம் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அப்படியே வாக்குத்தத்தத்தின் நிறைவேறின் துவக்கம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. விசுவாசத்தோட இந்த வார்த்தைகளை சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது.
விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு? வெட்கப்பட்டு தலை குனிந்த இடத்துல, அதே இடத்துல தம்முடைய தலையை உயர்த்துகிறதுல ஆண்டவருக்கு நிகரானவர் எவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இதே ஊரில் இதே திருத்தங்களில் ஒரு நாளில் திடீரென ஊழியத்தை எல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லப்பட்ட நிலைமையில் பாஸ்டரும் பாஸ்டர் அம்மாவும் பிள்ளைகளோட அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருந்த நேரம், அவர்கள் அத்தனை காலங்கள் பிரயாசப்பட்டு உருவாக்கின எல்லா ஊழியங்களும் ஒரே நாளில் இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு நேரம், தலை குனிந்த நேரம் தான் கர்த்தர் அதே இடத்துல அதே ஊரில் தலையை நிமிர பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சூழ்ச்சி பண்ணி ஏன்னா ஒன்றுமில்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருடைய கண்கள் பார்க்க கர்த்தர் இன்னைக்கு மேன்மையாக உயர்த்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமே, இந்த வார்த்தைகளை விசுவாசோட பாடலாமா? எந்த இடத்துலலாம் தலை குனிந்து நான் நின்றேனோ ஆண்டவரே, அந்த இடத்துல என் தலையை நிமிர செய்கிறவ நீர் தானப்பா, என் தலையை உயர்த்துகிறவ நீங்க தான் ஆண்டவரே. வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாலும் வாக்கு தத்தம் தாமதங்களானாலும், வெட்கப்பட்டு ஆமே வாக்கு தத்தம் தாமதங்களானாலும், வானம் பூமி ஒளிந்தாலும் வார்த்தை மாறாதே, உன்னில் துவங்கிய நற்கிரியை நிறைவாய் முடிப்பாரே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. ஹல்லேலூயா. எழும்பி நின்று சேர்ந்து பாடலாமா? இந்த பாடலை கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. நிறைவேறும் ஆமே, நிச்சயமாய் என் கண்கள் பார்க்க போகுது. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதல நம்ம காண போகிறோம். நான் விசுவாசிக்கிறதெல்லாம் அந்த 7000 ஆத்துமாக்களை காண போகிறோம். ஹல்லேலூயா. அதனுடைய துவக்கம் வந்துருச்சு. அதனுடைய மாற்றத்தின் அறிகுறி இப்பயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. அதைத்தான் எலியா இப்படியாக சொல்றாரு. உள்ளங்கை மேகம் தெரியுது, கிளம்பு கிளம்பு, ஆகாப் ராஜாவே ரதத்தை பூட்டிக்கிட்டு கிளம்புங்க. பெருமழையின் இரைச்சல் கேட்குது. ஹல்லேலூயா. உங்களுக்கு கேட்குதா? அந்த பெருமழையின் இரைச்சல் கேட்குதா? தேவன் செய்ய போற அந்த பெரிய காரியங்களை பார்க்கக்கூடிய கண்கள் உங்களிடத்துல காணப்படுதா? அதை உங்களால விசுவாசிக்க முடியுதா? விசுவாசிக்க முடியுதுண்டா சீக்கிரமாய் நிறைவேறுதலையும் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க, என் கண்கள் காலம் வந்துவிட்டது. நிச்சயமாய் என் கண்கள் பார்க்க போகுது. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. முயற்சியெல்லாம் தோல்வியாக முடிந்தாலும், இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும்,
சந்தோஷம் உன்னை நிரப்பிடுமே. கனவுகள் எல்லாம் நிறைவேற்றி இயேசு மகிழச் செய்வாரே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. ஓ, விசுவாசத்தோட கர்த்தரை மையப்படுத்தலாமா? எங்கள் வாழ்க்கையில தேவன் செய்ய நினைச்ச எல்லாவற்றையும் துவங்கி விட்டா. ஓ ராபா மாமலா நியாந்தன ரிகதன மம மனன மரிகந்தனரா. ஆமென் 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 ஆமென். ஆசீர்வாதத்தின் துவக்கத்தை நாங்கள் காண ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாற்றத்தின் துவக்கம் தெரிகிறது. உள்ளங்கை மேகம் தெரிகிறது. பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. தேவனுடைய அற்புதத்தின் செயல்கள் காணப்போகிறோம். விசுவாசோட ஆண்டவரை உயர்த்தலாம், ஆண்டவரை மயப்படுத்தலாமா? ஆண்டவரை எங்க வாழ்க்கையை செய்ய போகிற அந்த மகிமையின் மாற்றங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க, அவரை உயர்த்துங்க. ஓ, எங்க வாழ்க்கையை செய்ய போகிற மகிமையின் கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். ஓ ராபாலா கதரிகாம் தரரிக தரர மம மன நம நிகம் தரரா. ஓ ரே மம மல ரம நகதர மம மன நம நிகம் தரரா. என் ஆண்டவர் மகிமையான கிரியைகளை எங்க வாழ்க்கையில, குடும்பத்திலே, ஊழியத்துல நீர் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். நீர் செய்யும்படியாக துவங்கி விட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. விசுவாசத்தோட முழு பலத்தோட சொல்லலாமா? ஆண்டவரே, நீங்க செய்ய நினைத்த காரியங்களை செய்ய துவங்கிட்டீங்கப்பா. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடுக்க முடியாது. அவர் செய்ய துவங்கின காரியத்தை ஒருவரும் தடை செய்ய முடியாது. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. புது கிருபை இறங்கியே, புது பலத்தால் மூடுதே, புது வழிகள் திறக்குதே. என் நேரம் வந்ததே, புது கிருபை புது பலத்தால் புது வழிகள். என் நேரம் வந்ததே, புது கிருபை இறங்கியே, புது பலத்தால் மூடுதே, புது வழிகள் திறக்குதே. என்